திருமணமாக போகும் தன் மகளுக்கு தாய் கூறும் அறிவுரைகள். உன் விருப்பம் போலவே உனக்கொரு வரன் வந்திருக்கிறதைக் கண்டு அப்பாவும் நானும் மிகவும் மகிழ்ச்சியுறோம். வெகு விரைவில் உன் திருமணத்தைக் காண ஆவலாக உள்ளோம். நீ பக்குவப்பட்டிருப்பாய் என தெரிந்தும் சில குறிப்புகளை சொல்லுகிறேன், மனதில் வைத்துக்கொள். வருடம் முழுவதும் மீனை எதிர்பார்க்காதே. சோற்றில் சாம்பாரை பார்த்தும் என்னிடம் சண்டையிடுவது போல் சண்டையிடாதே. இனியாவது தட்டில் வைக்கும் அத்தனையும் சாப்பிட கற்றுக்கொள். 25 வருட உணவு சுவையில் பெரும் மாற்றம் வரும். அது சரி, நீ காப்பியை அடுத்தவர் வீட்டில் குடிக்க மாட்டாய், சுவை மாறும் என்று என் அன்பு மகளே, எல்லா சுவைகளையும் சுவையே என்று ஏற்றுக்கொள். இதுவரை நீ ஓடி ஆடி விதி போன்று இருக்குமா? இதுவரை நீ பழகிய மனிதர்கள் போன்று இருப்பார்களா? புது மனிதர்கள் என்று அச்சம் கொள்ளாதே. அன்பு அகில உலகத்திற்கும் பொதுவானதுதானே. அவர்களும் மனிதர்கள்தானே. அன்புடன் எவரையும் எதிர்கொள். அன்பினால் உலகையே ஆளலாம். ஒரு குடும்பத்தை ஆண்டுவிட முடியாதா உன்னால்? அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்து உன் புகுந்தத்தில் நடப்பதை என்னிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன் கணவனுக்கு சலிப்பை தரும். புகுந்தத்தில் நடப்பதை பிறந்தகத்திற்குள் கொண்டு வராதே. உனக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் அனுசரிக்க வேண்டும் என்பதை விட அவர்களுக்காக நீ ஒருத்தி அனுசரித்து செல்லலாம், தவறில்லை. எவரையும் இவர் இப்படித்தான் என்று நீயாகவே நியாயம் தீர்த்து விடாதே. எல்லோரும் சந்தர்ப்பவாதிகளே. கொஞ்சம் பொறுத்திருந்து வேடிக்கை பார். ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு நல்ல மனிதம் இருக்கும். அதை அவர்களிடம் புகழ்ந்து பேசு. பிறகென்ன, நீ புகுந்தகத்தில் ராஜாதிதான். குடும்பத்திற்குள் சென்று உடனே குடும்பத்தின் அத்தனை பொறுப்புகளையும் உன்னிடம் கொடுத்து விடுவார்கள் என்று எண்ணாதே. உன் மாமனார் மாமியார் கணக்கில் ஒரு குழந்தை பெற்று பள்ளி அனுப்பும் வரையில் நீ ஒன்றும் அறியாத பெண் தான். காலம் மாறும். குடும்ப தலைவியாக நீயும் குழந்தைகளுக்காக உன் மாமனார் மாமியாரும் மாறுவார்கள். அதுவரை பொறுத்திரு. உன் விருப்பங்கள் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டது போலவே அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏங்காதே. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆதங்கம் கொள்ளாதே. காலை காபிக்கு பதில் அங்கு டீ தான் என்றால் ஏற்றுக்கொள். உன்னால் முடியும் அத்தனை வலிமைகளையும் உனக்குள் இருக்கிறது. தங்கை மீது உன் கணவனுக்கு பாசம் அதிகம் என்றால் ஆதங்கம் கொள்ளாதே. அன்புக்கு அணை கட்டாதே. அது அப்படியே இருக்கட்டும். நாளை உன் மகனும் உன் மகள் மீது அதே அன்பை செலுத்துவான். அன்னையாக நீ மகிழ்வாய். அதை காணும்போது எதை செய்தாலும் உன் கணவனிடமே தெரியப்படுத்தி விடு. ஒளிவு மறைவு இன்றி வாழ்வதுதான் திருமண பந்தத்தின் அஸ்திவாரமே. ஆடம்பரத்தை குறைத்து சேமிப்பை பெருகு. வீணாக இனி எதையும் தூக்கி போடாதே. வீணென்று எதுவும் இங்கு ஒன்றும் இல்லை. பொருட்களை பத்திரப்படுத்த கற்றுக்கொள். இதுதான் எனக்கு பிடித்த கலர், இது எனக்குத்தான் வேண்டும் என்று உன் பிறந்தவர்களிடம் மல்லு கட்டுவது போல் அங்கு மல்லு கட்ட நினைக்காதே. இனி நீயும் விட்டு கொடுக்க பழகிக்கொள். உன் நண்பர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல உன் புகுந்தகத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் என கனவு காணாதே. உன் நண்பர்கள் நீ சம்பாதித்த சொத்து. அதை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. அறக்க பறக்க ஓடும் ஓட்டத்தில் பட்டனை தைத்து கொடு என்று பாட்டியும் வேலை வாங்குவாய். அதை நிறுத்திவிடு. உன் வேலைகளை பிறர் உதவியின்றி செய்ய கற்றுக்கொள். பின்னாடியே வந்து ஊட்டிவிட்டு உன்னை கல்லூரிக்கு அனுப்ப இனி நீ குழந்தை அல்ல. உன்னை நீதான் கவனித்து கொள்ள வேண்டும். ரசத்தையும் சட்டினியும் கொதிக்க விட்டு விடாதே. பருப்பை நன்கு வேக விட்டு உன் அவசர பேச்சுலர் ரூம் சமையலை புகுந்தகத்தில் காட்டி விடாதே. அன்பு மகளை, யூடியூப் பார்த்தேனும் நிதானமாக சமைக்க கற்றுக்கொள். உன் அப்பாவை நீ இங்கேயே விட்டுவிட்டுதான் செல்ல போகிறாய். எனவே இனி பொறுப்புணர்ந்து செயல்படு. படித்தவள் என்றும் கிரீடத்தை இறக்கி வைத்துவிட்டு காலடி எடுத்து வை. உன் 400 பக்க புத்தகமும் உன் மாமனார் மாமியாரின் 40 வருட அனுபவமும் ஒன்றல்ல. உன்னை அழகாக வைத்து கொள்வது போல உன் இருப்பிடத்தையும் வைத்துக்கொள். வீட்டிற்கு வரும் உன் கணவனின் சகோதரிகளை வெறுமையாக ஒருபோதும் அனுப்பிவிடாதே. பிரகந்தகத்தில் ஏதேனும் கொண்டு செல்வது அவர்களுக்கு பெருமை மட்டும் இல்லை, அது அளவு கடந்த மகிழ்ச்சியே. உறவினர் கண்டு ஓடி ஒளிந்து கொள்வதை இனியும் நீட்டிக்காதே. விருந்தினருக்கு வந்தனம் செய். அவர்களை அவமதிக்காதே. உதட்டோரம் ஒரு புன்னகையை எப்பொழுதும் உதிர்த்து கொண்டே இரு. அதுதான் எங்கள் மகிழ்ச்சி. உணவருந்தும் முன் வீட்டில் அனைவரும் உணவருந்து விட்டார்களா என கேட்டு உணவருந்தும் மேசை முன் அனைவருக்காகவும் காத்திருக்கவும் பழகிக்கொள். எதை சமைத்தாலும் வீட்டில் முதியவர்களுக்கு முதலில் கொடுத்து விடு.
குடும்பம் என்ற அமைப்பு சமூகத்தில் இன்றும் இருப்பதற்கு காரணம் பெண்கள் நாமே. அதில் இனி நீயும் முக்கிய பங்கு என்பதை மறந்து விடாதே. அதை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல். உன் கனவை யாருக்காகவும் கனவாகவே ஆக்கிவிடாதே. பறந்து கொண்டே இரு. இன்னும் உயர உயர. மேல் சொன்ன அனைத்தையும் கேட்பது எளிதுதான். அத்தனையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை இறைவன் பெண்ணுக்குள் அதிகம் வைத்திருக்கிறான் என்பதற்கு இவ்வுலகம் சான்று கொடுக்கும். உனக்கு மன வலிமை அதிகம். பயப்படாதே.